10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். மத்தேயு 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. 12 தொடர்ந்து வாசி. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து ஊழியத்திற்காக அனுப்புகிறார். நமக்கு தெரியும், அவருக்கு இருந்த சீஷர்களில் 2 பேராக பிரித்து, அதாவது அதுபோல் அனுப்புகிற நேரத்தில் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலாக சீஷர்கள் அவருக்கு இருந்தார்கள். அவர்களை எல்லாரையும் 2 பேராக பிரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது சில கட்டளைகளை அவர் கொடுக்கிறார், சில ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த காரியம். இங்கே என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒரு பட்டணத்தில் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். போதும். இப்போ பாருங்க, அவர் ஒரு கிராமத்துக்காவது அல்ல ஒரு பட்டணத்துக்காவது ஏதோ ஒரு இடத்திற்காவது நீங்கள் போங்க, சுவிசேஷத்து நிமித்தமாக நீங்கள் போங்க என்று சொல்லுகிறார். அப்படி போகும்போது அந்த கிராமத்திலாவது பட்டணத்திலாவது அந்த ஊரிலாவது அந்த பகுதியிலாவது சமாதான பாத்திரன், அதாவது பாத்திரன் ஒருவன் இருந்தால், பாத்திரமானவன் இருக்கிறானா என்று விசாரித்து தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதில் எந்த ஒரு இடைநிலையையோ அல்லது தகுதியையோ அங்கே ஆண்டவர் குறிக்கவில்லை. சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு காரணியாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அல்ல ஒரு நபரை நீ கண்டுபிடி என்று சொல்லுகிறார். அதுதான் அங்கே மறுபடியும் அந்த 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிமா. ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார், பட்டணத்திலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து, பாத்திரமானவன், பாத்திரம் அல்ல பாத்திரன் என்ற பதம் அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. பாத்திரன் என்று சொன்னால் the worthy person என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு, தகுதியான மனிதன். அந்த அவர் அனுப்புகிற காரியத்திற்கு, அந்த ஊழியத்திற்கு தகுதி உடைய மனிதன். நான் சொன்னேன், சுவிசேஷம் எல்லாருக்கும் போக வேண்டும், அதுதான் தேவ சித்தம். இங்கே 2 பேரை அனுப்பி போய் அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு தான் அனுப்புகிறார். சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணும். ஆனால் சுவிசேஷம் போகிறதுக்கு முன்னே அதற்கு காரணமான ஒரு மனிதனை கண்டுபிடி, அதை தான் அவர் பாத்திரன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையில, அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதன், தேவனுடைய வேலைக்கென்று, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கென்று, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கென்று தேவனாலே எதிர்பார்க்கப்படுகிற ஒரு மனிதன் அவன் யார் என்றால் அவன்தான் பாத்திரனாக இருக்கிறான், தகுதி உடையவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி தகுதி உடைய ஒரு நபரைத்தான் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளையில, இந்த காலை வேளையில் நாம் அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது என்பது தேவ சித்தம், அதுதான் அவருடைய பாரம், அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய திட்டம். அப்போ தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அவர் செய்வதற்கு
ஒரு காரணியை, அதாவது ஒரு தனி மனிதனை எதிர்பார்க்கிறார். அவன் தான் அடிப்படையான அந்த மனுஷனை வச்சு தான் அந்த சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து சொல்கிறார், அந்த வீட்டுக்கு போங்க, அந்த பாத்திரமானவன் யார் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போங்க, அங்கே என்ன செய்யுங்க, அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. ஓகே. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும். அது பின்னாடி நம்ம சொல்ல, அது புள்ளி, நீ அங்கே போய் என்ன செய்யுங்க, அந்த வீட்டிலே தங்குங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே தங்கிருங்க, அவங்க கூட தங்கிருங்க, தங்கி இருந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளை, இப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே என்னன்னு சொன்னால், அந்த பாத்திரனாக இருக்க வேண்டிய ஒரு நபரை தேவன் தேடுகிறார். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணர் இருக்க வேண்டும், அதற்கு மைய புள்ளி இருக்க வேண்டும், அதற்கு ஒரு மையமான ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த மையமான இடத்தை தான் அங்கே பாத்திரன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பொதுமக்கள் வராங்க, அந்த உலகத்தை அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு காரணனான ஒரு மையமான ஒரு நபர், அவர் தான் பாத்திரன். அந்த பாத்திரன் தான் இங்கே தேவையாக இருக்கிறார். இன்னும் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் தான் அந்த பாத்திரனாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு தகுதி உடையவர்களாக, தேவனால் தேடுகிற அந்த மனிதனை போல ஒரு தகுதி உடையவர்களாக தேவன் நம்மை பார்த்ததுனாலே தான் இன்றைக்கு நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், இன்றைக்கி பல இடங்களிலே நம்ம பார்க்க, ஊழியங்கள் ஆரம்பித்து செய்யப்படுகிற இடங்களிலெல்லாம் நாங்கள் பழகும்போது போகும்போது ஏதோ ஒரு கிராமத்தில் போனால் ஒரு வீட்டில் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். ஐயா வாங்கய்யா, எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் வீட்டிலே போய் நாம் ஜெபிக்கும்போது அவர்கள் கொடுக்கறத என்ன செய்வோம், அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. சிலர் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் ஒரு இடம் கிடைக்க வேண்டும், ஒரு தங்குவதற்கு ஒரு இடம், ஆனால் போய் நிற்பதற்கு ஒரு இடம், அவங்க தான் பாத்திரன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த ஊழியம் நடப்பதற்கு நம்மில் ஒரு சிலர் பாத்திரராக இருக்கிறார்கள். இந்த ஊழியம் இங்கே நடைபெறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஒரு சிலர் பாத்திரராக எண்ணப்படுகிறார்கள். அவர்களுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சில நேரம் இது கொஞ்சம் கஷ்டமாக கூட தெரியும், ஆனால் ஆண்டவர் இதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ அந்த பாத்திரம் தான் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. ஒரு நல்ல காரியம் நடப்பது நம்மால் நடக்கும்போது, நம் மூலமாக நடக்கும்போது நமக்கு என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. அதனால் சில பிரச்சனைகள் வரக்கும், சில நஷ்டங்கள் வரும், சில போராட்டங்கள் அதெல்லாம் வரத்தான் செய்யும். வந்தாலும் பரவாயில்ல, யாருக்கோ 4 பேர் நல்லது நடந்தால் சந்தோஷம் என்று உலகத்தாரே சொல்லுவாங்க. அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த காரணன், அந்த பாத்திரன், அவனை கண்டுபிடி என்று சொல்லுகிறார். அந்த பாத்திரன் அது மட்டுமல்ல, அந்த வீடு பாத்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 13ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசனம் சொன்னால் அந்த வீடு பாத்திரமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை, அப்போ கண்டுபிடித்த ஒரு மனிதன் அதான் சொல்கிறாரு, நீ போ, ஒருவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டுக்கு என்ன செய், போ. வாசிம்மா. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அந்த வீடு பாத்திரமாக தகுதியுடையதாக இருந்தால், அந்த வீடு ஆசீர்வாதத்திற்கு தகுதியாக இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரும். அபாத்திரமாய் இருந்தால் ஒருவேளை அவர்கள் அதற்கு தகுதியாக இல்லாதிருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுள். நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே வந்துடும்மா. கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து அந்த பகுதியில் நான் வாசிக்கும்போது, நீ ஒரு கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்ல, அடுத்ததாக அவர் சொல்லும்போது, நீங்கள் ஒரு கிராமத்தில் பட்டணத்துக்கு போங்க, அந்த பட்டணத்திலே உங்களை ஏற்றுக்கொண்டால், யாரோ அவர் ஏற்றுக்கொண்டார்னா அவர் கூட போய் இருந்து ஊழியத்தை செய்யுங்க.
அப்படி இல்லை, ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த பட்டணத்திலிருந்து வெளியில் வரும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி போடுங்கள். உதறி போட்டு நீங்கள் வாங்க, மற்றதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளையில, இந்த ஊழியத்தை நடப்பதற்கு, இந்த மாதிரி சுவிசேஷ ஊழியங்கள் நடப்பதற்கு நாம் காரணராக இருக்கிறோம் என்று சொன்னால், இதனாலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் தான் ஒரு தகுதியுடைய மனிதனாக தேவன் பார்க்கிறார். நாம் தான் தகுதியுடைய குடும்பமாக தேவன் பார்க்கிறார். நம்முடைய வீடு தான் தகுதியுடைய வீடாக தேவன் பார்க்கிறார். ஆகவே இவ்வகையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, மிகுந்த பாக்கியம். இதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல வேணும். ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த பாத்திரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்துட்டு ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் அதே 10ஆம் அதிகாரத்தில், மத்திய 10ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போமா. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப பாருங்க, முதல்ல எனக்கு பாத்திரனாக இருக்க வேண்டும், நான் விரும்பத்தக்கவனாக இருக்க வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ளத்தக்கவனாக இருக்க வேண்டும், நான் அவரோடு கூட உறவாடுகிறவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற அப்படினால அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு குவாலிஃபைடு, ஒரு தகுதி என்னன்னு கேட்டா, தாயையாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். நல்லா நீங்க கவனிக்கணும், ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, என்னிலும். அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு கொள்ளுறேன். சில நேரங்களில் நான் தாயாவது தகப்பனையாவது கவனிக்காதவன், நேசிக்காதவன். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பேர் தாய் தகப்பனை நேசிக்க ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாருமே அப்பா அம்மானா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, கனப்படுத்துவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் காலம் போக 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 ஒருவேளை அவர்களுக்கு வயதாக என்று வைத்துக்கொள்ள, அல்லது இவருடைய வாழ்க்கை தரம் உயர அல்லது வேறொரு இவருடைய பர்சனல் லைஃப், சொந்த குடும்பம் கட்டப்பட அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேடிக்கையான வேதனையான ஒரு விஷயம், இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் முதியோர் இல்லங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நேற்று கடந்த ஒரு வாரமாக, போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் கூட ஒரு முதியோரெல்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், ஏன்னா அங்கே நிறைய முதியவர்கள் கவனிப்பாரற்று இருக்கிறார்கள் என்று சொன்னார். என்னுடைய பிள்ளைகள, அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனாவது தாயாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார். அப்போ நேசிக்க கூடாது என்று சொல்லவில்லை, அப்படி நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை என்று அவர் சொல்லாமல், அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன், தேவனை விட மற்றவர்களை நேசிக்கிறவன். இப்போ தாயும் தகப்பனையும் கண்டிப்பாக நான் நேசிக்கணும், அதே மாதிரி மற்றவர்களையும் நாம் என்ன நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரரை நேசிக்க எல்லாரிடத்திலும், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, எல்லாரிடத்திலும் அன்பாக இருங்கள், எல்லாரிடத்திலும் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்கணும், அதுதான் தேவ சித்தம், அதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் என்ன ஒரு எக்ஸ்பென்ஷன் இங்கே கொடுக்கிறார் என்று சொன்னால், என்னிலும் அதிகமாக நீ யாரையும் நேசிக்காத. அப்போ என்ன அர்த்தம்? முதல் இடம் நம்முடைய அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும், நாம் நேசிப்பதாக இருக்கட்டும், நாம் கனப்படுத்துவதாக இருக்கட்டும், நாம் தேடுவதாக இருக்கட்டும், என்ன காரியம் நாம் செய்தாலும் சரி, அந்த முதல் இடமானது யாருக்கு கொடுக்கப்பட வேணும்னா கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்றார், என்னிலும் என்னை பார்க்கிலும் தாயாவது தகப்பனையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நேசிக்கணும், அதோடு கூட தாயையும் தகப்பனையும், அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளையும் எல்லாரையுமே என்ன செய்யணுமா, நாம் நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். அப்படி நேசிக்கும்போது தான், அப்படி அன்பு செலுத்தும் போது தான் நாம் தேவனுக்கு பாத்திரராக, தகுதியோட தேவனை தேடுகிறவருக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டு சொல்றார், நீ காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்வது எந்த அளவு சாத்தியம்? அது பொய்யினே ஆண்டு சொல்கிறார். அப்போ அன்பானவர்களே, நாம் மற்றவர்களோடு கூட அன்பாக இருக்க வேண்டும்.
நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவருக்கு பாத்திரனாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம், எல்லாருக்கும் அன்பாக இருக்க ஒருவேளை நம்ம மேலே அவங்க அன்பாக இல்லைன்னா போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று அழகாக சொல்கிறார், சதுசேர் பரிசேர் கூட்டத்தை பார்த்து பேசும்போது அவர்கள் செய்கிறதே நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னார். அதாவது சதுசேர் பரிசேர் கூட்டம் என்ன செய்கிறாங்களோ அதையே சீசர்களாக இருக்கிற நீங்களும் அல்லது தேவனை தேடுகிற நீங்களும் செய்வீர்களானால் அவர்களை விட விசேஷமாக நீ என்னத்தை செய்தீர்கள் என்று சொல்லி சொல்கிறாரு. சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை அவர்கள் தங்களை நேசிக்கிறவர்களே நேசிக்கிறார்கள். என் மேலே அன்பு செலுத்துகிறேன், நான் அன்பு செலுத்துகிறேன். இது இயல்பான மனிதன் செய்கிற வேலை. என்னை மதித்தா நான் மதிப்பேன். இது இயல்பான செய்கிற ஒரு மனுஷன் செய்கிற வேலை. ஆனால் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷனாக இருக்கிறவன், தேவனாலே தேடப்படுகிறவனா, தேவனுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிற ஒரு மனிதன் என்ன, நம்மை நேசிக்கிறனாலும் பரவாயில்ல, நாம் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அவர்களுக்கு அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறார், சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஒரு அப்நார்மல் ஸ்டேஜ், ஒரு சாதாரண மனிதனை விட சற்று உயர்ந்த பண்புடைய ஒரு மனிதனாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவங்க தான் எனக்கு பாத்திரராக இருக்கிறார்கள், என் பிள்ளை என்ற அந்த அன்புக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவன் தேடுற இன்னொரு மனிதனா தேவன் நேசிக்கிற ஒரு மனிதன். எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தை விட, உலகத்தில் இருக்கிறவர்கள நண்பர்களை விட, எல்லாரையும் விட யார் அதிகமாக நேசிக்கணுமா? கர்த்தரை, இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். சமாதான பாத்திரன் அங்கு இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் இருக்கும், அவரிடத்திலே தங்கும். சமாதான பாத்திரன். இரண்டாவது ஒரு மனுஷன், அந்த பாத்திரன் யார் அப்படின்னா சமாதானம் செய்கிறவர்கள். மலைப்பிரசங்கத்தில் ஆண்டு சொல்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கி. இப்போ சமாதானம் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே சமாதானம் இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதையும் பவுல் எழுதுகிறார், எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். அதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு கூடுமானால் என்ற வார்த்தையை போடுகிறார். எல்லாரோடும். சிலரோடு சமாதானமாக நம்ம இருக்க முடியாது. நம்ம என்ன தான் சமாதானமாக போகணும்னு நினச்சாலும் அவங்க நமக்கு எப்படியும் ஏட்டிப்பட்டியாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கூடுமானால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பங்கு நம்ம பக்கம் இல்லை, அது அவர்கள் பக்கம் இருந்தால் அதை பற்றி நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ சமாதான பாத்திரன், ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை கொடுப்பதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சொற்பமான நிலையில், ஒரு 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 சாதாரண ஒரு கொஞ்ச நேரம் நிலைத்திருக்கிறதாக இருந்து பின்பு மாறி போகிறதாக இருக்கும். ஆனால் நான் கொடுக்குற சமாதானமோ ஒருவனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒருவனும் உங்களை விட்டு அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற சமாதானம் தேவனுடையது, அது உயர்ந்தது. அது ஒருவனாலும் வேற ஒரு மனுஷனாலே கொடுக்க முடியாது, வேற உலகத்தாலே கொடுக்க முடியாது, பாவ காரியங்களாலே கொடுக்க முடியாது, வேற சிற்றினங்களாலே அது கொடுக்க முடியாது. அப்படி நிலையான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அந்த சமாதானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். அந்த சமாதானத்தின் பாத்திரராக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது அந்த சமாதான பாத்திரனுக்கு தான் அந்த சம்பவத்தை சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீத புஸ்தகம் 34:16 வாசிங்க. 34:16. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண
கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுக்கு எல்லா உபத்திரவங்களையும் நீங்களாக்கி விடுகிறார். 119 165 வாசிங்க. 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த பாருங்க, அந்த சமாதானம் நமக்குள்ள வரணும்னா அதுக்கு ஒரு காரியம் சொல்றார். என்னன்னா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, நம்ம வேதத்தை நேசிக்கணுமா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சங்கீதம் 1 எழுதியிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நம்முடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். நம்மளுடைய முதல்ல எல்லாரிடத்துலையும் வேதாகமும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரிடத்திலும் உங்கள் வேதாகமம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பைபிள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதம் கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 1. 2வது, அந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்து வேதத்தை எடுத்து வாசிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கணும். நிறைய பைபிள் படிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், விசேஷமாக வாலிப பிள்ளைகள் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற காரணியாக இருக்கிறது. வசனம் தாங்க ஒரு மனுஷனுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை கொடுக்கும். வசனம் தான் ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தும். வசனம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனை காரியமும் வசனத்தில் இருக்கிறது. ஆகவே வேதத்தை நாம் நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் பைபிள் இருக்கிற இடத்த பார்த்தே அவங்க எந்த அளவுக்கு ஆவிக்கிற வளர்ச்சியில் இருப்பாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவள் பைபிளை வேதத்தை கையாளுகிறவர்களை அந்த நிலையை பார்த்து அவர் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளாக அவர் இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டுபிடித்து விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய கிருபையினாலே அவர் எனக்கும் மூத்த ஒரு ஊழியர். கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு இடத்துல போய் சில அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்லுவார், பிரதர், நான் ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று என் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லுவார். இப்போவும் அவர் அதை செய்கிறதாக தெரிகிறது சொன்னார். இப்போவும் நான் முழங்கால் நின்று தான் பைபிளை படிப்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மளால் நிற்க முடியல, ஆனாலும் வாலிப பிள்ளைகள் நிற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசானதுனால எங்களால் நிற்க முடியலன்னா வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முழங்கால நிற்கலைனாலும் பரவாயில்ல, உட்காந்தியாவது என்ன செய்யுங்க, வேதத்தை வாசிங்க. எப்படி வாசிக்கணும்னா பிரியத்தோடு வாசிக்கணும். ஏதோ வேண்டா வெறுப்புக்கு கட்டாயமாக வீட்டில் வாசிக்க சொல்கிறாங்களே அப்படி அது மாதிரி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேர்டு, அந்த வார்த்தையில் முடிக்கும்போது சொல்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? நீ செய்கிறதெல்லாம் நடக்கணுமா? நீ கையிடும் காரியத்தில் ஜெயத்தை நீ பெறணுமா? நீ செய்கிற வேலை உனக்கு ஆசீர்வாதமாக மாறணுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டுடைய வேதத்தில் பிரியமாயிரு. ஆண்டுடைய வேதத்தை பிரியமாக வாசி. அதுமாதிரி தியானமாக இருக்கணும். தியானம் பண்ண பழகி கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று இங்கே சங்கீதத்திலே வாசிக்கிறோம். மிகுந்த சமாதானம். அப்போ நமக்கு ஒரு ஸ்தோத்திரம். பதட்டம் வரும்போது, கவலை வரும்போது, கண்ணீர் வரும்போது, எதிர்பார்ப்பு வரும்போது, அடுத்த செகண்ட் அடுத்த நிலை என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் நிற்கிற நேரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தா போதும், அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிட்டு அப்படியே சைக்கிள், அப்போ சைக்கிளில் ஊழியம் கிட்டத்தட்ட ஆண்டோடைய கிருபையினாலே சைக்கிளில் 30 கிலோமீட்டருக்கு மேலே ஊழியத்துக்கு போவோம். 30 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, 30லேருந்து 35 40 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு நல்ல வெயில் வந்து ரொம்ப டயர்டாக வீட்டில் வந்து உட்காந்தேன். மனசு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம். புளித்தில் அவ்வளோ சில காரியங்களே வெற்றியாக நடக்கலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த விரக்தியோடு வந்து ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து தண்ணி கொடுத்தாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அப்படி உட்காந்து திரும்பினா
எங்கள் சர்ச்சில் ஒரு வசனம் போட்டு ஒரு சின்ன வசனம் எழுதியிருப்போம், திகையாதே நான் உன் தேவன். அப்போது அந்த வசனத்தை அப்படி பார்த்தபோது ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்தார். அந்த வசனம் என்னோடு கூட பேசினது, அந்த வசனம் என்னை பலப்படுத்தினது, அந்த வசனம் ஆற்றிய தேற்றினது. திகையாதே நான் உன் தேவன். நீ போன இடம் வேணால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அங்கே போய் நீ அது காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வசனம் சொன்னிச்சு, நீ திகையாதே நான் உன் தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, எந்த நேரத்தில் நம்முடைய பலவீன நேரங்களாக இருந்தாலும் இருக்கட்டும், வியாதி நேரங்களாக இருக்கட்டும், பலவீனமான நேரங்களாக இருக்கட்டும், பிரச்சனை உள்ள நேரங்களாக இருக்கட்டும், பதட்டமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அடுத்த செகண்ட் அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்யணும் அப்படி தெரியாத நேரமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மீட்டு கொள்ளப்படுவதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு மாற்று ஏற்பாடு பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. அல்லையிலே சொல்ல மாட்டீங்க பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேடி வாசிக்கணும், எடுத்து வாசிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கிற வேதம் சொல்லுகிறது. ஆக வேதத்தை நேசித்து வேதாகமத்தை தொடர்ந்து நான் வாசிக்கும்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிப்பார், ஒவ்வொரு நாளும் வழியை காட்டுவார். நடக்க வேண்டிய வழி, நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், திட்ட தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி போதிப்பார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறவராக. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வசனத்தை வாசிங்க. வசனத்தை பிரச்சனையாக உட்காந்து வாசிங்க, உங்களுக்கு பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கும். போராட்டமாக வாசிங்க, அதுலேருந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த வேதாகமன் குறைவற்றதாக, ஒரு குறையும் கிடையாது, எல்லாமும் இருக்கிறது. நான் ஒரு சின்ன தியானத்துக்காக எடுத்தேன். எல்லாருக்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்களும் வேதாகமத்தில் இருக்குது. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு ஆளுகை செய்கிற ஒரு மந்திரி அவன் எப்படி இருக்க வேண்டும், வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு ஆசான், ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க, வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டிய வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு புருஷன் எப்படி இருக்கு, ஒரு மனைவி எப்படி இருக்கு, ஒரு பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் ஒரு நடைமுறையை, சொல்யூஷனை தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில, அதனால தான் வேதத்தில் நம்ம அவரே எழுதி வச்சிருக்காரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அதில் நிறைவு இருக்கிறது. நீ அதை வாசிக்கும்போது அது ஒன்று என்ன செய்யுமா, உயிர்ப்பிக்கும். ஆனால் உற்சாகப்படுத்தும், ஒரு என்கரேஜ் பண்ணும், நமக்குள்ள ஒரு புது வேலை உண்டாகும். அந்த வசனமை வாழ வைக்கிற வார்த்தைகளினாலே நிறைந்தவைகளாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை நேசித்து வாசிக்கும்போது அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அப்போ சமாதான பாத்திரனாக நாம் மாறிவிடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வாசிங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 15:8. எல்லாருக்கும் பின்பும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. இங்க பவுல் சொல்றாரு, நான் எல்லா ஊழியக்காரனை விட, அப்போஸ்தலர்களை விட, சீஷர்களை விட மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். எப்போ சொல்றாருன்னா, தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதற்கு பாத்திரன் அல்ல. ஏன்னா நான் சபையை துன்பப்படுத்தினவன். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தினவன். ஆமாம், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் சித்தமாக சொல்லுகிறார். அவர் முன்னாடி பேர் சவுல். அவர் சவுலாக இருக்கும்போது சபையை துன்பப்படுத்தினவர். இந்த மார்க்கத்தை சார்ந்த ஸ்திரீகளையாயிலும் புருஷர்களாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியான திட்டத்தை, தீர்மானத்தை, அந்த உத்தரவை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவர் சொல்கிறார், நான் சபையை துன்பப்படுத்தினவன். அப்போ என்ன சொல்ல வர்றார்னா, சபையை துன்பப்படுத்துகிறவன் எனக்கு பாத்திரனாக இருக்க முடியாது. அது எப்படிங்க சபையை துன்பப்படுத்துறது அப்படின்னா, இதையே ஆண்டவர் வேறு வார்த்தையாக சொல்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்களில் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இப்போ பாருங்க, இங்கே சொல்றாரு, நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், ஆகவே அப்போஸ்தலன் சொல்ல எனக்கு தகுதி இல்லை என்று பவுல் சொல்றாரு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம் அது தேவனாலே நியமிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், ஒருபோதும் நம்மால் தேவனுடைய சபையாக இருக்கட்டும், தேவனுடைய ஊழியமாக இருக்கட்டும், தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும், வீணடித்து போகப்படாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், அந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. அது ஆண்டவரே சொல்கிறார், தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை இதுதான். அதனால்தான் சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை அடித்து விரட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எங்கேயுமே ஏசுனார் அடித்தார்னு பைபிள் இல்லைங்க. அன்றைக்கு மட்டும், அந்த நிமிடம், அந்த காரியத்தில் மட்டும். ஏன்னா தேவாலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றுகிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் பவுல் சொல்றாரு, நீங்களே அந்த ஒரு பக்கம் தேவனுடைய சபை, ஒரு பக்கம் தேவனுடைய ஆலயம், ஒரு பக்கம் தேவனுடைய ஊழியம், அதை கெடுக்காதபடி, அதில் கேடு வராதபடி அல்லது அதில் பிரச்சனை வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் தான் அந்த ஆலயம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரத்துக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவன் தேவனுடைய சரீரத்தை கெடுத்தாலே தேவனுடைய ஆலயத்தை கெடுத்ததற்கு சமம். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக உண்டாக்குறவர். ஆமாம் தானே? எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமாம், வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நேர்த்தியாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன், நீ நேர்த்தியாக உண்டாக்கப்பட்ட கேரூப் என்று சொல்லுகிறார். நேர்த்தியாய் தேவன் நம்ம உண்டாக்கியிருக்கிறார். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியப்படத்தக்க அளவிலே, ஆச்சரியப்படத்தக்க தேவன் நம்மை உண்டாக்கினார். ஒவ்வொரு சரீரத்திலே அவயவங்களை, அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ ஃபாஸ்ட்டாக ஆண்டு சிந்தித்து கிட்டத்தட்ட இந்த உலகம் பூமி ஆரம்பிக்கும் போதே அந்த டெக்னாலஜியெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக நேர்த்தியாக நம்மை தேவன் உண்டாக்கினார். ஸ்தோத்திரம், ஆச்சரியப்படத்தக்க அளவிலே கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சரீரத்தை இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா, நம்முடைய காரியங்களுக்காக அல்லது நம்முடைய விருப்பத்திற்காக அதை கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு என்ன கலர் வேணும்னு அவருக்கு இல்லையா, அவருக்கு தெரியும். சிவப்பாக இருக்கணுமா, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், கலராக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், சந்தோஷம்தான். இல்லைன்னா அதை பற்றி வருத்தப்படாதீங்க. ஏன்னா நாம் எப்படி இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஒருவேளை நான் கருப்பாக இருக்கிறேன்னா அதனால் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் வச்சுருக்காருல்ல. உன்னத பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோமே, நான் கருப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக இல்லையில சொல்லுங்களேன். யார் சொல்லுவீங்க? கருப்பாக இருக்கிறவங்களா சேர்ந்து ஒரு இல்லையில சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்ல, நீ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அது தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீ புறாச்சிறகை போல இருக்கிறாயாம். வெள்ளியினால் உண்டாக்கப்பட்ட புறாச்சிறகு அப்படிங்கிறார். எவ்வளோ அலங்காரமாக கர்த்தர் உண்டாக்கி வச்சுருக்கார் பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லா உயிரினங்களையும் தேவன் உண்டாக்கி விட்டார். ஆனால் மனுஷனை மட்டும் பாருங்கள், ஏன்னா மனுஷன் அதிகமாக நேசித்தபடினால அவருடைய சாயலாக உண்டாக்கினார். தம்மை போல தேவன் நம்மை உண்டாக்கினார். அப்போ அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் தானே. இந்த மனுஷன் என்ன, நம்மை போல மனுஷன் உண்டாக்குறன்னா அவன் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும் தானே. அவனுடைய மூக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அவனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு தெரியும்,
அவயவங்களெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அங்கங்கே அப்பப்போ சரியாக சரி செய்து அவரை உண்டாக்கி வைத்திருக்கும் போது அதை நம்ம நம்ம விருப்பத்துக்காக அல்லது நம்ம இச்சைக்காக அல்லது நம்முடைய காரியங்களுக்காக அதை மாற்றுவதோ அதை சரிப்படுத்துவதோ எவ்வளோ பெரிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பவுல் சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீரத்தை ஆனால் உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் அதிகாரி அல்ல, ஆண்டவரே அதற்கு அதிகாரி. ஏன்னா அவர் தான் வாசம் பண்ணுறார், அவர் இங்கே வாசம் பண்ணுகிறார். ஆக அது எப்படி இருக்க வேண்டும் தேவன் அறிவார், அப்படி தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதில் நாம் பாவ காரியங்களை உட்புகாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு தான் தேவன் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் காரணமாக வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான இப்படி சரீரத்தை மெயின்டைன் பண்ணணும், நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும், அதுக்கு சரியாய் நம்மை பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் அதற்கு காரணம், அதற்கு ஒரு காரியம், அதுக்கு ஒரு உபகரணமாக ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் வைத்திருக்கிறார். நீ நல்லா ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, பாவம் நூட்டு போயிடும், உங்கள் சரீரம் பரிசுத்தமுள்ளதாக காணப்படும். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய ஊழியத்தை கெடுத்ததுனால, துன்பப்படுத்தினால அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூட நான் பார்த்துறேன் இல்லைப்பா அப்படிங்கிறார். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஊழியம் அப்படியே நம்ம சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்போது தான் அவர் தங்கும் இடம் என்பதற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோம். அவர் தங்குவதற்கு பாத்திரராக இருக்கிறோம். நான்காவதாக ஒரு காரியத்தை வாசித்துருவோம். ஐந்தாவதாக ஒரு விஷயத்தை வாசிப்போம். இதில் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்துருங்களேன். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-6, 1லேருந்து 6 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். எபேசியர் 4:1-6 வரைக்கும். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, முதல்ல இங்கே சொல்லப்பட வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக. அப்போ முதல்ல நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அப்படி தானே? எல்லாருக்கும் ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார், பொதுவான அழைப்பு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இது பொதுவான அழைப்பு, எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக வேறொரு காரியத்தை சொல்கிறார். அவயவங்களை குறித்து பேசும்போது என்ன சொல்லுதான், கண்ணானது தான் காதாக இராதபடியினால் அது சரீரத்தை அவயமாக இல்லாமல் போகுமோ அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ற, கண் அது சரீரத்தை அவயம், காது சரீரத்தின் அவயம். காதுடைய வேலை காதுடைய வேலை வேறு, கண்ணுடைய வேலை வேறு. காதும் கண்ணும் வெவ்வேறு வேலையை செய்தாலும் அது சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறது. அதை போல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார், பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம், நீ வாய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? பேசுகிற பொறுப்பு, சாப்பிட்ற பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேற ஒன்றும் செய்யாது. அதே போல் ஒவ்வொரு அவயத்துக்கும் வித்தியாசமான பொறுப்பை கொடுத்தது போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஊழியத்திலே வித்தியாசமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை நம்ம விளங்கிக்கணும். தம்பி சாமி நல்லா கவனிக்கணும். கீபோர்டு வாசிக்கிற பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை சரியாக செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், 3 பாட்டு முடிஞ்சு போச்சு, இப்போ தான் வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுற பிள்ளைகள் கொஞ்சம் முன்னாடி வரணும், அந்த பாட்டு அதெல்லாம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்கள் முன்னாடி வரணும், ஆரம்ப ஜெபம் பண்ணுறது. நான் சொல்கிறேன், ஆரம்ப ஜெபத்திற்கே நாம் இங்கே கூடி வந்து விட கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் எங்களை வளர்த்த பாசுமார் அப்படி தான் சொன்னாங்க, அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. என்னென்னு கேட்டால், ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும்.
நான் பல இடங்களில் இதை நான் கவனித்திருக்கிறேன். கிராமங்களில் இருக்கலாம், சபையெல்லாம் என்னுடைய கிருபையில் நான் போயிருக்கும்போது, ஊழியங்களில் போயிருக்கும்போது நான் பார்த்தா ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:20 9:25க்கு வந்து அந்த சபைக்குள்ளே நுழையும் போது பார்த்தா ஜெப சத்தம் அப்படி கேட்கும். அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையில இன்னொரு அருமையான வயதான ஒரு தாயாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு சேர்லையும் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை இந்த சேரு காலை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி பாரத்தோடு ஊழித்து செய்கிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஆராதனைக்கு ஜெபத்திற்கு சரியான நேரத்தில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். முன்னாடியே வரணும். வித்தியாசம்தான். ஒருவர் சாட்சி, இடையில நான் நாகப்பட்டினம் திருவனந்தத்துக்கு போகும்போது, நான் ஃபஸ்ட் வீக் திருவனந்தத்துக்கு போவேன். அந்த வாரம் சரியான மழை, பஸ்ஸு இல்லை, ட்ரெயின் மட்டும் ஓடிக்கிட்டு பஸ்ஸு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த நாகப்பட்டினம் சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து ஜனங்கள் வராங்க. பார்த்தா நான் போகிறது லேட்டாக தான் போனேன். நான் ட்ரெயினை பிடிச்சி அங்கேன்னு போய் லேட்டாக போகிறேன். பார்த்தா எனக்கு முன்னாடி ஜனங்கள் அவ்வளோ கூடியிருக்கிறாங்க. அப்போ நான் சிலர்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஐயா நான் ராத்திரியே இங்கே வந்துட்டேன்யா, நடந்தே வந்தேன், எங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடந்தே வந்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அவனுடைய கிருபையினாலே நல்ல பேருந்து வசதி இருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்ல வெஹிக்கிளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரியான நேரத்தில் நாம் கிளம்பி ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரோடு கூட நாம் இருக்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்குது. இதுதான் தேவன் அழைத்திருக்கிறார். இதைத்தான் அழைப்பு என்று சொல்லுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு பாத்திரமாக நாம் என்ன செய்யணுமா, நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிறோம், பாடும்போது பாடு ஆராதனை நடத்துகிறவர்களாக இருக்கிறோம், ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், வசனத்தை ஒருவேளை சங்கீதம் நடத்துகிறவர்களாக அல்லது போதிக்கிறவர்களாக இருக்கும்போது என்னென்ன பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்தந்த பொறுப்புக்கு ஏற்றபடி நாம் நம்மை நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் மாறுகிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்துருங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை கொடுத்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரராக எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவன் என்பதற்கு அதுவே சாட்சி அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இங்கே ஒரு பாத்திரன் என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரனாக நாம் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அந்த ராஜ்யம் அதாவது நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோகத்திற்கு நாம் பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நடக்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு அத்தாட்சி என்ன தெரியுங்களா, அந்த ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறது. பரலோகத்தின் நிமித்தம் நம்ம பாடுகளை அனுபவிக்கணுங்க. பாடுகள் வந்தால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது பரலோகத்தை குறித்து பரலோகத்தை தேடும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க பிரயாசப்படும் போது சில உபத்திரவங்கள், சில பாடுகள் வருவது இயற்கையாக இருக்கிறது, வரும். அப்படி வந்தால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் தான் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ஆகவே பரலோகத்து நிமித்தம் நமக்கு சில சறுக்கல், நஷ்டங்கள், சில நிந்தைகள், என்னெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு போய் தேவனுடைய ஊழித்து விட்டு நீ ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவோம், குடும்பமாக வச்சு எரிச்சிருவான்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. தனியாக கடத்திட்டு போய் வச்சு ஒரு 15-20 பேர் சேர்ந்து என்ன மிரட்டியிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ நிமித்தம் அவைகளை சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்து நிமித்தம்
நாம் பாடு அனுபவிக்கும் போது அதற்கு பாத்திரராக நாம் எண்ணப்படுவோம் என்று சொன்னால் அது நமக்கு நித்தியத்தை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவன்களாய் கர்த்தரை மாற்றும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் தேடுகிற ஒரு பாத்திரன், ஆண்டவர் தேடுகிற ஒரு தகுதியான மனுஷன், ஆண்டவர் தேடுகிற ஒரு விருப்பப்படுகிற மனுஷன் இவ்விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை அதற்காக தேவன் முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால தான் நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கார். ஆகவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது என்ன பாத்திரம்? மறுபடி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு பாத்திரனாக்குற. எல்லாவற்றை விட, அந்த உலகத்தை விட, உலகத்தில் காரியங்களை விட, குடும்பத்தை விட, பிள்ளைகளை விட, தாய் தகப்பனாரை விட, நண்பர்களை விட, எந்த மனுஷர்களையும் விட கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு பாத்திரனாக இருக்கிறான். இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், ஸ்தோத்திரம், சமாதான பாத்திரனாக இருக்கிறான். ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஊழியத்துக்கு காரணமாக இருக்கிறவன், ஊழியத்துக்கு உதவி செய்கிறவன், ஊழியம் நடப்பதற்கு காரணியாக மைய பொருளாக இருக்கிற அந்த குடும்பமும் சரி, அந்த தனிப்பட்ட மனுஷனும் சரி, சமாதானத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று நாம் வாசித்தோம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவ நிமித்தம், அதாவது சரீரத்தை, தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவன் தேவனுடைய சமூகத்திலே பாத்திரனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் எனப்படுவதற்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். நான்காவதாக, அருமையானவர்களே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரங்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம பார்த்தோம். ஐந்தாவதாக, ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரனாக இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்து நிமித்தம் துன்பப்படும் போது, பாடுகளை அனுபவிக்கும் போது, பலவிதமான நெருக்கங்களை நாம் சந்திக்கும் போது கவலைப்படாதிருப்போம். காரணம், நாம் தான் பரலோகத்துக்கு பாத்திரன்களாக இருக்கிறோம். நம்மை தான் தேவன் பரலோக ராஜ்யத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக இவ்விதமான ஒரு அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லோரும் வாய் திறந்த, ஆண்டவரே, நான் பாத்திரனாக மாற வேண்டும், நான் அதற்கு தகுதியாக மாற வேண்டும், உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவனாக, ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு தகுதியுடையவனாக, உம்முடைய அன்புக்கு தகுதியுடையவனாக, ரட்சிப்புக்கு தகுதியுடையவனாக, அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் வாய் திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமுள்ள ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீ ஒரு பாத்திரனை தேடிக்கொண்டிருக்கிறீர். உமக்கு பாத்திரமான மனுஷனை, உமக்கு பிரியமான மனுஷனை, உம்முடைய ஊழியத்திற்கு பிரியமான மனுஷனை ஆண்டவரே நீ தேடிக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வகையில் நீர் எங்களை கண்டுபிடித்தீர். எங்களிடத்தில் சில காரியங்களிலே பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். அந்த 5 காரியம் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இவைகளில் நாங்கள் நிலைத்திருக்க, பாத்திரவான்களாக இருக்க கர்த்தாவை நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர் சக்திகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற பரிசுத்த ஆவியான முழுமையான ஆளுகையும், ஆண்டவரே, பரிசுத்தமும், ஆண்டவரே, தகுதியும் எங்களிலே தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.